அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி விளக்குவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பிரபலமான ஜோதிட வல்லுனர் பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எல்லோருக்கும் வணக்கம். சார், என்னுடைய முதல் கேள்வியே பொதுவா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்னு சரி. சொல்லலாம். ஏன்னா தமிழ் புத்தாண்டு எப்ப பிறக்குது சார்? ஏன்னா இலக்கிய அறிஞர்கள் பாத்தீங்கன்னா தை மாதத்தை சொல்றாங்க. இதே ஜோதிடர்கள் சித்திரை மாதம்னு சொல்றாங்க. இதுல எது சரி? இது பற்றி உங்களுடைய கருத்து சார்? அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்கம்மா. இதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இலக்கியத்தையும் இந்த வான சாஸ்திரத்தையும் இந்த உலகிற்கு கொடுத்தது மயன் மாமுனிவர் தான். இவர் ஒரு தமிழ் முனிவர். இவரோட இலக்கிய நூல் ஐந்திரம். இந்த ஐந்திர நூலை கற்றவர் தாங்க இன்னைக்கு தமிழ் இலக்கணத்தோட ஆணிவேராக இருக்கக்கூடிய தொல்காப்பியம். அந்த நூலோட ஆசிரியர் தொல்காப்பியரே இவரோட ஐந்திர நூலை கற்றவர் தான். இவரோட அமைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவரோட அப்பா பெயர் திருமூலர், அம்மா பெயர் கருங்குழலி. இவங்க ஒரு தமிழ் குடும்பம். இன்னும் சொல்ல போனோம்னாங்க, ஈஸ்வர பட்டம் பெற்ற ராவணனோட மாமனார். இவரோட சீடர்கள்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாதன், ஆயன், மூலம், நூலன், சிற்பநாதன், சீலன், இப்படி எல்லாமே சுத்தமான தமிழ் பேர்கள். இவர்படி எண்ணற்ற தமிழ் சீடர்கள் இவருக்கு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த உலகத்தில் இன்றைக்கி இவர் கொடுத்த அந்த சூரிய சித்தாந்தம் என்கின்ற ஒரு அரிய வகை நூல் தான் இன்றைக்கி அறிவியல், வான சாஸ்திரம், அதே அமைப்புகளில் பார்த்தோம்னா கணித சாஸ்திரம், இப்படி எண்ணற்ற விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கு. இன்றைக்கு உள்ள கட்டிடக்கலை, சிற்பக்கலை, இப்படி ஓவியக்கலை, இப்படி எண்ணற்ற கலைகளுக்கு இவர் மட்டுமே ஆதாரமாக இருந்தார். இவரோட உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, வாய் வழியாக ஒரு உபதேசம் பண்ணுறவங்கள இன்றைக்கி உலக நாட்டோர் எவ்வளோ பேர் கடவுளாக தூக்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மனிதர் உலகத்துக்கு இவ்வளோ பெரிய அறிவியலையும் கணிதத்தையும் இவ்வளோ கொடுத்த ஒரு மனிதர் உலகத்தில் வேறு எந்த நாட்டில் பிறந்திருந்தாலுங்க இவர் தான் உலக கடவுள்னு சொல்லியிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் முனிவர். இன்றைக்கி உள்ள இந்த அறிவியல், இன்றைக்கி உள்ள டெக்னாலஜியெல்லாம் இன்றைக்கி வளர்ந்ததுக்கான விதை போட்டதே இந்த மயன் மாமுனிவர் மட்டும்தான். இன்றைக்கி சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வானியல் நூலை வச்சு தான் இன்றைக்கி குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த ஆரியப்பட்டர், அதே போல் வராகிமிரர், இவரோட நூலை எடுத்து தான் இன்றைக்கி சாஸ்திர ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த உலகத்துக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. மேலைநாட்டவர்கள், உலகில் உள்ள அத்தனை நாட்டவர்களும் நீங்கள் எங்கே போய் நீங்கள் எந்த கணிதத்தை, எந்த அறிவியலை நீங்கள் தொட்டாலும் கடைசி எங்கு சுற்றி அவர்கிட்ட தான் நீங்கள் வரணும், மயன் மாமுனிவர்கிட்ட. அப்பேற்பட்ட ஒரு தமிழ் முனிவர். இவரோட தன்மைக்கு நான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னம்னா, இவரோட அமைப்புகளில் பார்த்தா சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூரியன் ஆட்சி பெற்ற அந்த ஆவணி மாதத்தை மையமாக வச்சு தான் இந்த சாஸ்திரத்தையே அவர் உருவாக்கியிருப்பார். இதை நான் அறிவியல் பூர்வமாகவும் உங்களுக்கு கணித பூர்வமாகவும் இதை நான் உங்களுக்கு மிக தெளிவாக விளக்க போகிறேன் சார். தமிழ் புத்தாண்டு பிறப்பு பத்தி தமிழ் இலக்கியங்கள்ல இலக்கிய அறிஞர்கள் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க? நான் சொன்னதுதாம்மா. தமிழ் இலக்கியத்தின் ஆணி வேறே தொல்காப்பியம். அப்படி அந்த தொல்காப்பியரே அவர் சொல்லக்கூடிய அவர் முதல் வரியை சொல்கிறாரு. காரும் மாலையும் முல்லை குறிஞ்சி கூதிர்யாமம் என்மனார் புலவர். கார்காலம் அப்படிங்கிறது ஆவணி. அவர் தன்னோட அழுத்தம் திருத்தமாக அவர் ஆவணி தான் புத்தாண்டுன்னு சொல்கிறார். சரிங்க, அந்த உரைக்கு நூல் எழுதின நச்சினார்க்கினியர் 14ஆம் நூற்றாண்டில் அழகாக சொல்லியிருக்கார். சிம்ம ஓரை முதலாக கட்கடக ஓரை ஈராக வந்து முடிந்தனை தான் ஒரு ஆண்டுன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? சிம்ம மாதம் ஆவணி தொடங்கி ஆடி மாதம் கடகத்தில் முடிவது தான் ஒரு ஆண்டுன்னு மிக தெளிவாக சொல்கிறாரு. நச்சினார்க்கினியரும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிடுறாரு, ஆவணி தான் நம்ம புத்தாண்டு அப்படின்ட்டு. அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. இதற்கு அப்பாற்பட்டு பாருங்கள், இன்னும் யார் சொன்னால் நம்புவீங்க? இன்றைக்கி இலக்கணத்தில் பெரிய நூலாக இருக்கிறது தொல்காப்பியம் சொல்லிட்டேன். இன்றைக்கி அறவழியில் இருக்க நூல் என்னங்க? இன்றைக்கி திருக்குறள். திருக்குறளில் முதல் குறளில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரே. முதல் குறள் என்னங்க? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சரி, ஓகேங்க, அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மை அகரம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது என்னங்க ஆதி பகவன்? ஆதி பகவன் முதற்றே உலகு என்ன சொல்கிறாரு? ஆதி பகவன், பகவன்னாங்க 12 ராசிகளில் ஒருத்தருங்க. இந்த ஆதிங்கிறது ஆதித்யர்களில் 12 சூரியர்களில் ஒருவர். இந்த 12 சூரியர் யாருங்க அப்படின்னா நம்மளோட 12 மாதம். அதுதான் அந்த 12 மாதத்தில் முதல் யாருன்னு சொல்கிறாரு. 12 மாதம் முதல் யார்? உலகு. உலகுனா என்னங்க? ஆவணி. உலகம் நீ சொன்னீங்கன்னா உலகம்னா ஆவணி, அது யாருக்கு தெரியாது? அதே பூமி, ஆவணி எல்லாமே அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. இந்த 12 மாதங்கள்ங்க நம்மளோட நாட்காட்டி சூரிய நாட்காட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், காலண்டரில் போய் கூட இப்போ இப்போ ஆடி மாதம் அப்படின்னா கடகத்தில் சூரியன் இருப்பார்.
இப்போ அடுத்த மாதம் சிம்மத்துக்கு வருவார். இப்படி கன்னியில இருந்தா புரட்டாசி. இப்படி தான் நம்மளோட இது இருக்கும். இப்போ உங்க ஜாதகத்த நீங்க போய் பார்த்தாலும் கூட, நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த்லாம் குடுக்க வேண்டியதில்ல. உங்க ஜாதகத்த பார்த்தோன்னா, ஒரு நொடியில சொல்லிருவேன், நீ என்ன மாதம் அப்படின்னு. சும்மா எடுத்து பார்த்தாவே அந்த கட்டத்தில உட்கார்றது தான் உங்க மாதம். அப்பேற்பட்ட நம்ம சூரிய சித்தாந்தத்தோட அடிப்படையிலே சூரிய நாட்காட்டிய தான் நம்ம பயன்படுத்துறோம். அப்ப அந்த சூரிய நாட்காட்டில வந்து அந்த 12ல வந்து என்னன்னா, உங்களுக்கு அந்த 12 மாதத்தை மிக மிக அருமையா அவங்க வரையறுத்து, அந்த மாதத்தில முதன்மையா இருக்கவர் தான் இந்த பகவன் அப்படிங்கிறவர். அதாவது என்னன்னா, இத பார்த்தோம் அப்படின்னம்னா, இன்னைக்கு உதாரணம் நீங்க யோகா செய்றீங்கன்னு. யோகா பயிற்சி. அதில 12 ஆசனம் செய்றீங்கல்ல. 12 ஆசனம் யாருக்கு செய்றீங்க? அந்த 12 சூரியர்கள வணங்குறதுங்க. எடுத்தோனே எப்படி வணங்குறோம்? 12 பேருக்கு உள்ளது தான் அந்த ஆசனத்தோட தன்மை. அந்த 12 சூரியர்கள தான் நம்ம வணங்குறோம். அந்த 12 சூரியன்ல முதல் யாருன்னு சொல்றது தான், அவர் வந்து இந்த ஆவணிங்கிற உலகு. இது 2டே வரியில முடிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இன்னும் சொல்ல போனாங்க, இதோட விவரிக்கலாம் சம்பா புராணம். அது நம்ம புராணம் தான். ஆவணி புராணம் தான். சம்பா. அத கால நேரம் வரும்போது நான் சொல்றேன். இந்த சம்பா புராணம் இப்ப சம்பவாயி, அதுக்கப்புறம் பகவான பகன் ஆக்கி போட்டு அப்படி அப்படியே மாத்தி வச்சிருப்பாங்க. அது காலப்போக்குல நீங்க உள்ள போய் சம்ப புராணம் படிச்சாவே தெரியும். அந்த 12 சூரியர்ல அந்த பகவானோட கடமைய பார்த்தோம்னா, சூரிய வெளிச்சத்தை கொடுப்பவர். அதனால தான் மிக அழகா சொல்றாரு. "அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு." ஆதி பகவன்கிறது 12 மாதத்தில் முதல் உலகு அப்படிங்கிறார். உலகுன்னா ஆவணி. அவரே அழுத்தம் திருத்தம் அழகா சொல்றார். முதல் குறள்லயே பதிச்சுட்டாரு. நீங்க யார பார்த்தாலுங்க, நீ எந்த நூல போனாலும் சரி, முதல்ல ஆவணிய வணங்கிட்டு தான் அடுத்ததுக்கு போவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம ஆவணி தான். ஆவணி தான் முதல் மாதம். அத குறளும் சொல்லுது. அதேபோல தொல்காப்பியமும் சொல்லுது. அதுல மாறுதல் இல்லம்மா. சார், நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்த ரொம்ப விரிவாகவும், தெளிவாகவும் புரிய வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். நாம இந்த பகுதியுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம் சார். அடுத்த வாரம் தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தின பல விஷயங்கள பேசலாம். நன்றி சார்.